ஐயாவை பற்றி சொல்லுங்கள். பாபிலோனிய நாகரிகம், ஆரிய நாகரிகம், இன்சமிழ் நாகரிகம், திராவிட நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், சுமேரிய நாகரிகம், இந்த இத்தனை நாகரிகங்கள் உலக நாகரிகம் சொல்கிறாங்க வரலாற்று. ஆனால் இந்த நாகரிகங்களில் எது ரொம்ப மூத்த நாகரிகம், எது தமிழர்களோட ரொம்ப சொல்லுது அப்படிங்கிறது விடிய விடிய கதை கேட்டு ஸ்ரீதராம் இருந்தாலும் ஒரு விளக்கம் அவர் கேட்டிருக்காருங்க. சிந்து சமோஜி நாகரிகம், சிந்து சமோஜி நாகரிகமே மூத்த நாகரிகம். அது கிரேக்க நாகரிகம், சைனா நாகரிகம், மொசபட்டிமா நாகரிகம் இருக்கு. மொசபட்டோமியில் இருக்கக்கூடிய ஒரு முத்திரையை காமிச்சோன்னா ஐயா ஏற்றுக்குவாங்க. கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய பிரமிழ்ல கூட சிந்து சமோஜிக்கு தமிழ்ல படிக்க முடியுது. உலகை ஆண்ட சேர மன்னன் உள்ளே அப்படி எழுதியிருக்கா. முன்ன வகுப்படுது தெற்கு வாசல் வடக்கு வாசல் சிந்து சமோஜி இருக்கிறது. இதெல்லாம் சொல்லணும்னா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பத்தாது. ஒரு நாள் ப்ரோக்ராம் வைக்கணும். அதனால இந்த கேள்வி அடுத்த கேள்வி அடுத்து கேள்வி கேட்க தயவுசெய்து கேள்வி பாப்பா கேள்றான். நாங்கள் இன்னைக்கு சர்வதேச அளவில் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எச்சங்களை எல்லாம் திருச்சிக்காரங்க வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப பெருமை. நம்ம திருச்சிராப்பள்ளிக்கு வந்து நம்ம மலைக்கோட்டையை சொல்கிறாங்க. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய மலை செதுறியது ஒரு மலை. அங்கே இலங்கையில் திரிகோணமலை, காலத்தால் அழிந்த நம்ம குடலை, வட திரிகோணமலை, இதெல்லாம் அந்த மலையை உடச்சதான் நம்மளோட கோயிலை கட்டிட்டாங்க. இப்போ இந்த நதிக்கரை நாகரிகம் சிந்து சமூகம் ஏன்னா காவேரி கரையில நிறைய மண்டபங்கள் இருக்குது. இப்போ ஒரு 4 மண்டபம் அதை பற்றி எதுவும் ஏன்னா கோவலன் நினைவு வந்திருக்காங்க, கௌதரிகள் வந்திருக்காங்க. ஏன்னா ராசாமையார் நம்ம தஞ்சாவூர் அரியர் அபராத தகவல் சொல்கிறார். ஒரையூரில் கூட இந்த கல்வெட்டுகளான இந்த எச்சங்களை சொல்கிறாங்க. அதை பற்றி ஐயா இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சிந்து சமோஜி நாகரிகம், கீழடி நாகரிகம், பழத்தமிழ் நாகரிகம் தான். அந்த தலைப்பு தான் நம்ம இன்னைக்கு தேர்ந்தெடுத்து பேசுகிறோம். அதை பற்றி தான் சொல்கிறோம். ஐயா கேட்குற சப்ஜெக்ட் வேற வேற கல்வெட்டுகள் அது தனி. காவிரி கரையில் பேசுறதுனால காவிரி கரையில பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் வச்சி மரம். வச்சி மரம். அந்த வச்சிங்கிற சொல்லு சிந்து சமோஜி முத்திரையில வருது. அவர் கேட்கறதுனால வச்சி அதுக்கு அந்த பூவு எனக்கு சரியா யாருன்னா ஊதா நிற பூவு. என்ன பூ ஐயா? ஊதா 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 நிற பூ. இது சரியா ஞாபகம். காய்க்காதுன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. ரொம்ப ஒரு 3-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வச்சிங்கிற மரம் காவிரி கரையில தான் அந்த மரம் இருக்கும். அந்த வச்சி மரம் சிந்து சமோஜி முத்திரையில வச்சியிலே வருது. அடுத்த அம்மா யாரும் கேள்வி கேள்வி கேளுங்க. நான் உங்க குழுவான கேள்வி 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 அது இந்த மாதிரி ஆய்வாளர்கள் யார் வேணாலும் போகலாங்க ஐயா. மலை மேலே தான் இருக்குது. மலை மேலே நடக்க விடுவாங்க. நீங்கள் பார்க்கலாங்க. இந்த குறியீடுகளை எழுத்துக்களை எப்படி கோரிலேட் பண்ணுறீங்க? குறியீடுகள் தான் இருக்கு. அந்த குறியீடுகள் இந்த எழுத்து தான் வருதுங்கிறது எப்படி அந்த உங்களுடைய ஆராய்ச்சியுடைய எடுத்துக்காட்டு எப்படி கோரிலேட் பண்ணுறீங்க? குறியீடுகளை எழுத்துக்களை நீங்களா சொல்றீங்களா இல்லை ஏற்கனவே சிந்து சமோஜி நாகரிகத்தில் சொன்ன குறியீடுகளை கோடு தான் எடுத்துருக்காங்க. அது ஆ இது டூ இது இம்மு அப்படின்னு நீங்கள் வடிவம் பேசணும்ல. அங்காந்து இளம் எதுல வருது? ஆ ஆ அங்காங்கு எழும். நீ கேட்டதுக்காக நான் கேட்கிறேன். ஆ ஆ அங்காந்து எழும் அது எங்க வருது? இங்க வர இழக்குவிய வரும் எதுல வருது? ஐயா நீ அந்த கட்டையை கையெழுத்து ஆங்கிற எழுத்து பாருங்க. ஆங்கிற வாய்ப்பு அங்க தாண்டி நீ காணி ஆ அப்படின்னு காணி. வாய காட்டி ஊ ஊ
உட்கார்ந்து நல்லா ஊ ஊ ஆ ஆ எழுத்து மாதிரி வருதா? ஓ எழுத்தே அது இது தாயா கண்டுபிடிக்கிறாங்க. ஆச்சரியமான ஒரு இது நான் கண்டுபிடிக்கலையா, தொல்காப்பியர் சொல்றான். எழுத்து வருது, யாப்பு வருதுங்க. வடிவத்தில் தான் இருக்கு. வடிவத்தை எழுத்தாக்குறது வந்து மிகப்பெரிய ஏங்க 30 எழுத்த படிச்சுட்டு இதை செய்ய இன்னொன்று கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இதுல எத்தனை தமிழ் புலவர்கள் இருக்காங்க? தமிழ் அறிஞர்கள் யாரா இருக்கீங்க? கொஞ்சம் கை கொடுங்க. தமிழ் அறிஞர்கள் நீங்க தமிழ் தானே பேசுறீங்க? தமிழ் தானே பேசுறீங்க. உயிர் எழுத்துக்கள் இருக்கிறாங்க. அதுல புரியில் நெடில் எத்தனை? 5, 7. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? எத்தனை வகை? எத்தனை எழுத்து? தொல்காப்பியர் சொல்லக்கூடிய எழுத்துக்கள் எண்ணிக்கை எத்தனை? 30 + 3 33. இந்த வகை, இந்த எண்ணிக்கை எந்த அடிப்படையில் வந்தது? இந்த உயிரெழுத்துக்கள் 12, குறியில் நெடில் அப்படிங்கிற வகை எண்ணிக்கை 12, மெய்யெழுத்துக்கள் 18, வல்லின மெல்லின இடையின 6 6 அப்படின்னு எந்த அடிப்படையில் நிர்ணயப்பட்டது? தமிழ் அறிஞர் யாராவது சொல்லுங்க. இதை தெரிஞ்சுக்காம தமிழ் பேசிட்டு இருக்க தமிழ் சொல்றோமே, இது யார் சொல்றது? ஆங்கிலத்தை பற்றி அத்தி சொன்ன ஊழல் யார் சொல்றது? அதான் தெரியல. இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி வந்தது? எந்த அடிப்படையில் வடிவப்பட்டது? அதை யார் சொல்றது? நம்ம சொல்லுவோம், ஐயா சொன்னார்னா சொல்லுவோம். சொல்றீங்களா? நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். நீங்க சொன்னாவே நான் இல்ல நீங்க போசையா வந்து சொல்லுங்கன்னா இப்ப அதை சொல்றேன். அணுன்னு தெரியுமா? அணு. பரமாணு தெரியுமா? தெரியும். பரமாணு தெரியுமா? பரமாணு. அந்த பரமாணுல எத்தனை அணு உள்ள அந்த கருமுட்டையில இருக்கு? அதை சுத்தி எத்தனை முட்டை சுத்திட்டு வருது? அதை சுத்தி எத்தனை 3 சுத்திட்டு வருது? அது என்ன? இந்த எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் பரமாணு இந்த அமைப்புல இருந்துதான் வந்திருக்கு. அசந்து போய் உட்காந்துட்டாங்க. சரி, 33 எழுத்து எப்படி வந்தது? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 10, சார்பு எழுத்துக்கள் 3. 33 எப்படி வந்தது? உங்க முதுகெலும்புல எத்தனை எலும்பு? உங்களை தான் கேட்கிறேன். உங்க முதுகெலும்புல எத்தனை எலும்பு? 33 எழுத்து. 33 முதுகெலும்பு இல்லாத மொழியே கிடையாது. கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறோம். அப்புறம் நிறைவடைகிறது. குறும்புதனமா கேட்பீங்க. அப்புறம் யார பாப்பா, நீங்க யார? ஐயா நீங்க பேசுங்க, கேளுங்க. உங்களதான் சொல்றேன், உங்களதான் கேட்கிறேன். ஏதாவது கேளுங்க. இல்ல ஐயா பின்னாடி உங்களதான் இப்ப கேளுங்க. எனக்கு கொஞ்சம் காது கேட்காது. இறை வழிபாடு இருக்கு, சைவமா இருக்கு. ஐயா நேரம் கருதி நான் ஒரு கேள்வி கேட்கலாம். ஐயா அதை நான் சொல்லக்கூடாது. இறை வழிபாடு இருந்ததா சைவமா அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. இதுவரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க. இது பார்த்ததுல இருந்து நீங்களே முடிவு பண்ணி நான் சொல்லக்கூடாது. ரெண்டாவது ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, போயிட்டாரு. ஆரியமா, திராவிடமா, தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இப்போ போனோம்னா ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம அதுக்கு போவேன். அப்படி போறதால தனி ஒரு அமைப்பு வைப்போம். அந்த ஆரியத்துக்கு திராவிடத்துக்கு உள்ள தொடர்புகள், எழுத்துக்களுடைய எங்கே எப்படி போச்சு, அது என்ன இது தனியாக சொல்லணும். ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்து சமூக நாகரிகம், பழந்தமிழ நாகரிகம், அதற்கான சான்றிதழ் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கு. ஆரிய நாகரிகம், திராவிட நாகரிகம் அல்ல. ஏமாத்தவங்க அதான் வாயுவையே வெள்ளு போட்டாங்க.
ஐயா எல்லாருக்கும் வணக்கம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஐயா கேள்வி கேள்வி. ஐயா எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று கேட்குறேன். தமிழ் எழுத்துக்கு முன்னாடியே தமிழி அப்படின்னு எடுத்துட்டு சொன்னாங்க, கிரந்தகம் மொழிக்கிறாங்க, தேவநாகரிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களால் படிக்க முடியுமா? நான் ஒரு ஊரில் காரூப்பின்னு ஒரு ஊர் காக்காயப்படி இருக்கு. அங்கே நிறைய பேர் சீதரன் ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர் தொல்பொருள் ஆய்வாளர்லாம் கூப்பிட்டு போய் படிக்க சொல்கிறப்ப எல்லாம் படிக்க முடியாமல் வந்தாங்க. ராசமாணிக்கிறார் நம்ம டாக்டர் உட்பட. அப்போ தேவநாகரி இருந்தா கிரந்தகம் இருந்தாலும் எனக்கு தெரியல. அது இன்னும் அங்கே நிறைய கரெக்டாக படித்தவங்க நிறைய. ஐயா அந்த மாதிரி எழுத்துக்களை நிறைய இருக்கு ஐயா. நீங்க அன்னைக்கு கூட தமிழ் மலையடிப்பட்டி கூட வந்தீங்க. மலையடிப்பட்டியில ஒரு 5 எழுத்து வச்சிருக்காங்க. மலையடிப்பட்டியில் 5 எழுத்து 6 எழுத்து சரியா இன்னைக்கு வரைக்கும் யாராலும் படிக்கல. மலையடிப்பட்டி தமிழை எழுத்து அது மாதிரி படிக்க முடியாத கல்வெட்டுகள் ஏராளமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி நம்ம சிந்து சமூக எழுத்துக்கே போயிடும். அங்க இருந்து படிச்சுட்டு வரணும். ஐயா நாகரின்னு கேட்டார், அதனால நான் குடித்தா. குஜராத் மக்கள் பேசுற மொழி, பீகார் மக்கள் பேசுற மொழி, வங்காள மக்கள் பேசுற மொழி, நாகர் பேசுற மொழி, நாகர் பேசுற மொழி நாகரி. அதை திருடுறவன் தேவநாகரி. சூப்பர் சூப்பர்ங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ சிந்தி சமவெளி எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறியீடுகள் வந்து கொஞ்சம் ஒன்று என்ன போட்டக்கூடிய இதை கேள்விகள். ஐயா வணக்கம். சிந்தி சமவெளியுடைய அந்த தொன்மை குறியீடுகள் எழுத்துக்கள் எல்லாமே நம்ம மலையடிப்பட்டி, திருமயம், குன்றாண்டர் கோவில் பகுதிகளில் அந்த இருக்கிறத நீங்கள் எடுத்து காமிச்சிங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆண்ட அரசர்கள் ஏன் இந்த சமவெளியுடைய நாகரிகத்தை தொட்டு வர்றாங்க? இவங்களுக்கு சிந்து சமவெளிக்கும் ஏதாச்சும் தொடர்புபடுத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள். அரசர்கள் ஏன் அந்த அரசர்கள் வந்து சிந்து சமவெளியை பற்றி இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட குறியீடுகளெல்லாம் அங்கே பதிவு செய்கிறாங்க? சிந்து சமவெளி நாகரிகம் முடிவடைந்ததாக சொல்லக்கூடிய காலம் பொது ஆண்டுக்கு முன் 1500. அப்படின்னா இன்னைக்கு வந்து 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் அரசர்கள் பற்றி கூடிய வரலாறு நமக்கு கிடைத்த சான்றுகள் படி 2300 ஆண்டுகள் தான். அதுக்கு முன்னாடி அரசர்கள் இருந்தாங்களா இல்லையாங்கிறது முனைவர் சந்திரசேகரன் சொன்னார்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். சூப்பர்யா. அவர் சொன்னார்னா நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியும். ஏன்னா அது மாதிரி ரெக்கார்டு அரசர்களாக இருந்தாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க. ஆனால் இந்தியா முழுவதுமே ஒரே மக்கள் தான் வாழ்ந்துருக்கிறான், ஒரே மொழி தான் பேசியிருக்கிறான், ஒரே கடவுளை தான் கும்பிடுனா, ஒரே மார்க்கெட்டா கண்டுபிடிச்சா அது யோகமா இருக்கட்டா, ஒற்றுமையா இருந்தா அடிச்சுக்கல, சண்டை போடல, படை எடுக்கல, கொல்லல. அதனால அரசியல் பேச்சுக்கு இடம் இல்லை. வெரி குட், சூப்பர்ங்க. பிறகு முக்கியமான கேள்வி கேட்க மாட்டேங்க. முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க. கும்பலக்குள்ள கேட்கணும். அதுக்கு தாத்தா நீங்க இன்ஜினியர், தமிழ் மொழியை பற்றி படிக்கிறியே, இது எப்படி உனக்கு இது வந்துச்சுன்னு கேள்வி கேட்கணும்ல. ஏன் கேட்கல? ஏன் கேட்கல அப்படின்னா இதுதான் இவன் தான் செய்யணும் எந்த சட்டமும் கிடையாது. There is no rules and regulation. This man has to do, that man has to do. இவன் தான் செய்யணும், அவன் தான் செய்யணும் கிடையாது. யாரு வேணாலும் செய்யலாம். அவன் பரப்புல அவன் செய்யணும் இருந்தா அவன் செஞ்சுதான் ஆகணும். இந்த பரப்புல நான் செய்யணும்னு எழுதியிருக்கு, நான் செய்யணும். நான் சொல்லணும்னு சொல்லியிருக்கு, நீங்க சொல்லுங்க. நீங்க கேட்கணும்னு தலையெழுத்து நீங்க கேட்கணும். இப்போ தயவுசெய்து உங்களுடைய திருப்பாதங்களை கொண்டு நான் ஏதேனும் தவறாகவோ மனம் வருத்தப்படுவதால் படித்த நீங்கள் இப்பொழுது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழக நாகரிகத்திற்கும் தொடர்பு உண்டா இல்லையா அப்படிங்கிறத வந்து சொன்னா போதும். எல்லாமே உண்டு. ஐயா மந்திரி அவர்களே, இங்க குறிச்சிங்க ஒத்துக்கிறாப்புல. அடுத்த அமர்வுல ஐயா அனுமதி கொடுப்பார்கள். ஆனால்
ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் கருத்தரங்கு போய் மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க படிக்கிறாங்க, மாணவர்கள் படிக்கிறாங்க, கல்லூரியில படிக்கிறாங்க. திருச்சியிலே 3-4 கல்லூரியில் நான் படிச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு 78, இப்போ கொஞ்சம் உடல்நிலை சரி இல்லை. இது எத்தனை ஆண்டுகள் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. அதற்குள்ளார ஏன் கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு போயிட்டோம். அதை நம்ம திருச்சிக்காரையே தொடரணும். எங்களால முடியாது, அவங்களுக்குலாம் வயசாயிடுச்சு. இளைஞர்கள் முன்னுக்கு வரணும், இளைஞர்கள் முன்னுக்கு வரணும். தைரியமா இருக்க என்ன சொல்ற திமிராவே சொல்றது தமிழ்நாட்டா தைரியமா அப்படி யாரா இல்லைன்னா போஸ் ஐயா வருவார்.